அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பயணங்கள். வெளிநாட்டு பயணம். இஸ்லாமியர்களில் பலர் பொருளாதார தேவைகளுக்காக வெளிநாடு சென்று அங்கேயே பல ஆண்டுகளாக தங்கி வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் இது போன்ற பயணம் கூடுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தில் பொருளாதாரத்தை அதிகளவில் திரட்டுவது தவறோ பாவகாரியமோ அல்ல. ஆனால் அதை மட்டும் காரணம் காட்டி மற்ற கடமைகளை புறக்கணிப்பது, உதாசீனப்படுத்துவது மிகவும் தவறாகும். இஸ்லாத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி கூட நம் பெற்றோர்களுக்கு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புறக்கணித்து விட முடியாது. அவ்வாறு ஒருவர் செய்வாரானால் அவர் இறைவனிடத்தில் இறை நேசராக கருதப்பட மாட்டார். மாறாக குற்றவாளியாகவே கருதப்படுவார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சமயங்களில் தெளிவுபட உணர்த்தியிருக்கிறார்கள். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துல்லா, நீர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குவதாக எனக்கு கூறப்படுகிறதே என்று கேட்டார்கள். நான் ஆம் அல்லாவின் தூதரே என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனி அவ்வாறு செய்யாதீர். சில நாட்கள் நோன்பு வையும், சில நாட்கள் விட்டுவிடும். சிறிது நேரம் தொழும், சிறிது நேரம் உறங்கும். ஏனெனில் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கிருக்கின்றன. கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கிருக்கின்றன. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கிருக்கின்றன. விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உனக்கு இருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நீ நோன்பு நோற்பது உமக்கு போதுமானதாகும். ஏனெனில் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பகரமாக உமக்கு அது போன்ற 10 மடங்கு நன்மைகள் உண்டு. இந்த கணக்குப்படி இது காலமெல்லாம் நோன்பு நோற்றதாக அமையும் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.